ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எம்பேர் ஹோட்டலில் ஒரு கிரில்டு சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம், ஃபேமிலி பேக். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி பேக் 670 ரூபாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு முழு கோழியை வந்துட்டு கிரில்டு சிக்கன் பண்ணிவிட்டு அந்த ரைஸ்குள்ளே எல்லாமே வந்துட்டு உள்ளே வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு 3 முட்டைகள் கொடுத்துருந்தாங்க. அந்த பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரைஸ்குள்ளேயே வந்துட்டு உள்ளே வச்சுருந்தாங்கங்க. ரைஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இது 6 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பாக்கு மட்டை தட்டில் பேக் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்துட்டு சில்வர் பாயில் பேப்பர் போட்டுட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பாயில் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரியாணி இருக்கும். இதுக்கு வந்துட்டு ரைத்தா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு குருமாவும் இல்லாமல் குழம்பு மாதிரி ஒரு நல்லா ஒரு டேஸ்டியாக தான் இருந்தது. அதுவுமே கொடுத்துருந்தாங்க அந்த பாக்ஸில். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். இந்த சிக்கன் பீஸ் எல்லாமே உள்ளே தாங்க இருக்குது, ரைஸ்க்குள்ளேயே இருக்குது. ரொம்ப பெரிய பாக்ஸாக இருந்தது. ரைஸ்மே மசாலா எல்லாமே அளவாக இருந்ததுங்க. அதே மாதிரி ஆயிலும் நல்லா கரெக்டான அளவில் இருந்தது, அதிகமாகலாம் இல்லை. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாதமே நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. சாதம் ரொம்பவே நிறையா இருந்தது. நல்லா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த பிரியாணி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா அந்த வாசனையே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த வாசனை ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த சிக்கன் பீஸுமே வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.